நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேனலிஸ்ட் இவ்வளவு நேரம் இவங்க பேசியிருக்காங்க. இதுல யாரோட கருத்தை நீங்க பாராட்ட விரும்புறீங்க, யாரோட கருத்தை நீங்க நிவர்த்தி செய்யணும், அதை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யாராவது கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தீங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். எத்தனை பேர்? 3 பேர் கூட்டு குடும்பங்கள்ல இருக்கீங்க. உங்க குடும்பங்கள்ல என்ன யாரெல்லாம் இருக்காங்க? எங்களோட அப்பாவோட அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, சித்தி சித்தப்பா இருக்காங்க. எங்கள் பெரியப்பா பெரியம்மா தனியாக போயிட்டனால பெரியப்பா இப்போ வேற ஒரு வீட்டில் இருக்காரு. ஆனால் பெரியப்பாவோட பசங்க எங்கள் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். இல்லை, நேரடி அனுபவத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீர்களா தெரிந்து கொள்வதற்காக தான் அதை கேட்குறேன். என்னோட அனுபவம் தான் இது. இந்த குடும்பத்துக்குள்ள வருமானத்தையும் செலவையும் யார் தீர்மானிக்கிறாங்க? என்னோட பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா. அவங்க ரோல் அடுத்து குடும்பத்தில் யார் எடுத்துக்குவாங்க? அத்தை எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வயசு? 56. இப்போ பாட்டி சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் அத்தை சொன்னா கேட்க போறாங்களா? கேட்பாங்க, நிச்சயம் கேட்பாங்க, நிச்சயம் கேட்பாங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி முக்கியமான விஷயம். திரும்ப திரும்ப நீங்க வலியுறுத்தினது இண்டிபெண்டன்ஸ், டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் டினை ஆகுது. இது அத்தனையும் நியூக்ளியர் ஃபேமிலியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் அத்தனை பேரும் பெண்கள் இருந்தனால இந்த முக்கியமான கேள்வி கேட்குறேன். எல்லா நியூக்ளியர் ஃபேமிலிலையும் உண்மையிலேயே பெண்ணுக்கு இண்டிபெண்டன்ஸும் டெசிஷன் மேக்கிங் பவரும் வந்துருச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? சார், நிறைய சான்சஸில் இது கிடைச்சிருக்குதான். இப்போ எஜுகேஷன் ஹேஸ் கிவன் ஹர் தட் ஃப்ரீடம். நியூக்ளியர் ஃபேமிலி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் த எஜுகேட்டட் பீப்புள். அதனால் இப்போ ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலி, சிட்டியில் எஜுகேட்டட் பீப்புள் கம் ஃபார் நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ அந்த இடத்துல அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கலைன்னா கூட அவளால் அந்த இடத்துல தனியாக நின்று அவளோட பாயிண்டில் ஸ்டாண்ட் ஒரு 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 உரிமையை அவளால் ஓங்கி சொல்ல முடியும். அந்த இடத்துல அவ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தான்னா ஒருத்தங்க சப்ரெஸ் பண்ணால் கூட வெளியில் பேச முடியாது. தமிழகத்தின் 2 பிரபலமான கல்லூரிகள், ஃபாத்திமா கல்லூரி மாணவிகள், லேடிடோ கல்லூரி மாணவிகள், மதுரையினுடைய 2 பிரபலமான கல்லூரிகள், மதுரையினுடைய அடையாளங்கள். 2 கல்லூரியுமே கூட்டு குடும்பத்தினுடைய அமைப்பு முறை அது உடைவது சாதகமா பாதகமா என்பது குறித்து ஒரு பெரிய விவாதத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ நான் பேனலிஸ்ட்டை வரேன். டாக்டர் ஷாலினி, குழந்தை வளர்ப்பில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஐ வுட் லைக் டு ஆஸ்க் த லீடர். தாத்தா பாட்டி அந்த குழந்தைங்களுக்கு என்ன விட்டுட்டு போகிறாங்கன்னா, கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை விட்டு போகிறாங்க. இதே இது நியூக்ளியர் ஃபேமிலியில் வளர்ந்துச்சுன்னா அந்த பொண்ணு எக்கச்சக்கமாக எக்ஸ்போஸ் ஆகுறா. குட்டி வயசுல இருந்தே எக்ஸ்போஸ் ஆகிறனால அவளுக்கு எந்த பவர்னாலும் கொடுத்தா ஷீ கேன் ஹேண்டில் இட் ஆர் ஹீ கேன் ஹேண்டில் இட். எல்லாத்தோட முக்கியமாக நீங்கள் பெரியவங்க சொல்லி தருவாங்கன்னு சொன்னீங்க. நம்ம ஊர் பெரியவங்களுக்கே நிறைய தெரியாது. அவங்களே மூட நம்பிக்கையில் தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லி தருவாங்க? பெரியவங்க என்ன சொல்லி தருவாங்க? எந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும், எந்த பலகாரத்தை எந்த பண்டிகைக்கு செய்யணும், எந்த ஜாதி உயர்ந்தது எந்த ஜாதி தாழ்ந்தது, நம்ம எந்த பரம்பரையிலேருந்து, இது தானே சொல்லி தருவாங்க. இது கற்றுக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு உண்மையிலே ஞானம் எதுவும் பிறக்காது. அது அதே காலத்தில் ஊறிட்டு இருக்குமே தவிர ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு இண்டிபெண்ட் ஒரிஜினல் தாட்ஸ் வரப்போகிறது இல்லை. அதை அக்செப்ட் பண்ணுறதும் இருக்காங்க. அந்த காலத்தில் தான் பாட்டி தாத்தா இருந்தாங்க. அப்போ நம்ம எதுக்கு படிச்சிருக்கோம்? என்னோட பாட்டி, என்னோட லைஃப்பில் இது நடந்ததை நான் சொல்கிறேன். என்னோட கைடு ஒரு தலித். அவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அவங்க கூட நீ உட்காந்து பேசாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ அவங்கள சொல்லி புரிய வச்சு அப்படி இல்லை. அவங்க என்னோட கைடு. அவங்க நான் எந்த வழியில் போகணும், லைஃப்பில் நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ போயிடுச்சு, நீங்கள் ஏன் பாட்டி இன்னும் இந்த ஜாதியை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நான் சொல்லி எங்கள் பாட்டிக்கு இப்போ புரிய வச்சு இப்போ அந்த அண்ணா வந்தாங்கன்னா எங்கள் பாட்டி அவங்களும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம எதுக்கு எஜுகேட்டட் ஆயிருக்கோம்? அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம கொண்டு வரணும்னு தான் சொல்கிறோம். தேங்க்யூ மேடம். திரு நீலகண்ட அரவிந்தன், உங்களோட கேள்விகளை இந்த 2 சைடுமே நீங்கள் கேட்கலாம். முதல்ல நான் உங்கள் நித்யா பாரதி அவங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தீங்க, தட் இஸ் அபவுட் வயலன்ஸ் இன் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இல்லையா? இதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வயலன்ஸ் இன் நியூக்ளியர் ஃபேமிலிஸும் இருக்கும். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் செக் பண்ணப்போ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேஷ்னல் ஃபேமிலி சயின்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இவ்வளோ ரைஸ் ஆகிருக்கே தவிர்த்து தே ஜஸ்ட் மென்ஷன் நியூக்ளியர் ஃபேமிலியில் இவ்வளோ ரைஸ் ஆகலை அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து 44% ஸ்டீப் ரைஸ் அப்படின்றத அவங்க மென்ஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இருக்குது எப்பொழுதுமே ஒரு ஸ்டடியில் கட்டாயமாக நீங்கள் அடுத்த ஒரு டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த சைடில் உள்ள டேட்டாவும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கலன்னு அவங்க கவுண்டர் பண்ணணும், அவங்க கவுண்டர் பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன் கொஸ்டின். எப்பொழுதுமே நீங்கள் ட்ரெடிஷன் இல்லது இது இட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் யூனிட்டி அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க. அது இட் இஸ்
ஜஸ்ட் ஹைப்பர்போலே. அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உண்மையான சுச்சுவேஷனோட எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் ட்ரெடிஷனில் வானப்பிரஸ்தம்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. வயசானவங்க வந்து காட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ஆக்சுவல் இந்தியன் ட்ரெடிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஆக்சுவலி ஃபேவர்டு நியூக்ளியர் ஃபேமிலின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெடிஷனை பற்றி பேசும்போது டிட் யூ டேக் திஸ் இன் டு கன்சிடரேஷன்? நியூக்ளியர் ஃபேமிலினா வெஸ்டர்ன் கல்ச்சர், இது அப்படி சொல்ல வரல. ஜாயின்ட் ஃபேமிலினா இது அப்படிங்கிறது தப்பான ஒரு கண்ணோட்டம். அப்படி சொல்ல வரல. இங்கன்னா வந்து நமக்கு அந்த கல்ச்சரல் ட்ரெடிஷன் சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்க. இங்க இந்தியால வந்து எப்படி இருக்கு, நம்மளோட யூனிக்னஸ் என்ன, அந்த வந்து சொல்லி தரதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இதே பாட்டி தாத்தானா சொல்லி தருவாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு லாஸ்ட், உங்களுக்கு அவங்க வந்து சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கன்சம்ஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சம்ஷன் வந்து இயற்கை வளங்களை நாம் வந்து நுகர்வு செய்வது கூட்டு குடும்பத்தில் வந்து குறையுது அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய டெவலப்மெண்ட் வந்து எப்பொழுதுமே அது போயிட்டே இருக்க முடியாது. there is a natural limit to our consumption and development. அப்போ கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு இன்ஹரண்டான சிஸ்டம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்குதா? இப்போது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு செட்டப் எடுத்துட்டோன்னா ஒரு பெரிய ஏரியா தேவைப்படுது. அந்த பெரிய ஏரியாவில் ஒரு 15 இல்லாட்டி 20 நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அந்த ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிடலாம். ஹவு இஸ் இட் பாசிபிள்? அது மட்டும் தான் நேச்சுரல் ரிசோர்ஸ் அழிக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு காரணம், ஆர்பனைசேஷனும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை, நான் என்ன கேட்டேன்னா கன்சம்ஷன் வந்து லிமிட்லெஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியாது. கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கான இன்ஹரண்ட் மெக்கானிசம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்குது. ஆனால் நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்படி இருக்குதா? அப்படி ஒரு இன்ஹரண்ட் மெக்கானிசம் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்குதா இல்லையா? இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேர் மைக்ரேட் பண்ணுறாங்க. அவங்க மைக்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக வேறு ஊருக்கு போகும்போது the resources will be depleted. That's unavoidable. But due to migration factor, and we know the resources are depleting actually from the beginning. நீலகண்ட அரவிந்தன் சார், இந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள பெஸ்ட் பாயிண்ட் என்ன? இப்போ கூட்டு குடும்பம் வந்து நியூக்ளியர் குடும்பத்தை தாக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் போய் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து குழந்தைகளை கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இது வந்து அந்த நியூக்ளியர் குடும்பத்தில் ஏதோ 1-2 தனி குடும்பங்களில் நடக்கலாம். அதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய டிஃபைனிங் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, உரிமையே பெண்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் நிச்சயமாக பெண்களுக்கு உரிமை இருக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பல கூட்டு குடும்பங்கள் வந்து மேட்ரியார்கல் குடும்பங்களாக இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி வந்து டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு மூதாட்டி டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில், பொதுவாக நியூக்ளியர் ஃபேமிலியாக நாம் சொன்னாலும் அது வந்து மேல் டாமினேட்டடாக தான் இருக்குங்கிறது தான் யதார்த்தம். நியூக்ளியர் ஃபேமிலியில் ஒரு ஆண் தான் டிசிஷன் எடுப்பார். ஆனால் கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு மூதாட்டி டிசிஷன் எடுக்கும்பொழுது அது வந்து இட் வில் ஹேவ் சம் ஃபெமினின் வேல்யூஸ் இன்டு இட். அதனால் அது ஒரு முக்கியமான பாசிட்டிவான பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ சார். இது விருது வழங்குவதற்கான நேரம். தமிழ்நாடே, இவன் குறிப்பா மதுரை ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. எந்த கல்லூரி வெற்றி பெற போகிறது எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம்.